ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காய் சாப்பாடு தான் மக்களே செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு பிரியாணி அரிசி இருந்துச்சு, அதை போட்டு பட்டாணி சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சேன். ஏன்னா அன்றைக்கி கோயிலில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டோன்னே எனக்கும் அதே மாதிரி செய்யணுன்னு ஆசை. ஆனால் அந்த மாதிரி வரவே இல்லை மக்களே. ஏன் இது அவ்வளோ இதெல்லாம் இல்லை, கோயிலில் கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கரில் வச்சா குழஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் செய்யவே மாட்டேன், எப்போதுமே தம் வச்சு செஞ்சுருவேன். ஏன்னா குக்கரில் விசில் வச்சாலே எனக்கு குழஞ்சி போயிடுது மக்களே. அது என்னன்னு தெரில, எவ்வளோ விசில் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு தெரில. இது தம்முக்குன்னா நான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சு தம் வச்சேன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்தேன்னா நல்லா வந்துடுது. அதனால் தம் வச்சு தான் மக்களே இன்றைக்கி காய் சாப்பாடு செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கே வந்துட்டாங்க. வந்து ஒரே அழுக மக்களே. என் பையன் அழுதமே விட்டவே இல்லை. என்ன அந்த 2 நாள் லீவ் போட்ட உடனே இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ அழுக மக்களே. நீ பாருங்களேன் எப்படி அழுதுட்டுருக்குது ரெண்டுமே. மக்களே, நம்மளுக்கு நோய் வந்துட்டுன்னா பெரிய தொல்லை என்ன தெரியுமா? இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து சமாளிக்கிறது தான் மக்களே. நம்ம சாப்பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊட்டிகிட்ருப்போம், அப்போந்தான் பாத்ரூம் வருது, ஒன்றுக்கு வருது, எல்லாம் வருதுன்னுட்டு உட்காந்துட்ருக்குதுங்க. எனக்கு இதுலேயே பிபி ஆயிடுது இதுவை போட்டு சமாளிக்கிறதுக்குள்ளே. ஆனால் ஒருத்தன் வாசங்க, அவன் எதுக்கு அழுறான், ஏன் அழுறான், ஒரு காரணம் எனக்கு தெரிய மாட்டேங்க. ஆனால் அழுறான் இவன் அழுறா. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி ஆகிட்டே போகுது. இப்படி பிபி ஆனாலே எனக்கு தலைவலி வந்துடும், என்னால் டயாலிஸ் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளைகளுக்கு அது புரியுதா சொல்லு? புரியாது. என் பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ்பத்திரியில் போய் ஜாலியாக படுத்துட்டு வாரேன்னு நினச்சிட்ருக்கேன். அதனால தான் அவன் எப்போதுமே அழுறேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக போய் அம்மையும் அங்கேருந்து செல் பார்க்குறேன், நீங்களும் செல் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரே அழுக மக்களை. இப்போவும் அழுது சொல்லிட்டு போகிறது வந்து நீங்கள் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரியா, என்னையை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புறிய, நீங்கள் மட்டும் படிக்கவே மாட்டேங்கிறியன்னு என்னையை மட்டும் ஏசுகிறான் மக்களே. நீ அவ்வளோ புக்கு அடிக்க வச்சுருக்க, நீ ஒரு நாளும் படிக்க மாட்டேங்கிறா, என்னையை மட்டும் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறான்னுட்டு. என்னத்தை சொல்ல, அதுங்களுக்கு என்றைக்கு தான் புரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி போயிட்டு டயாலிஸ் பண்ணிவிட்டு வரணும் மக்களே. பாய் மக்களே, நான் டயாலிஸ் போயிட்டு வரேன்.